2 விஷயத்துக்காக வெயிட்ட குறைப்பாங்க. ஒண்ணு ஐடியலா நான் ஃபிட்டா, அழகா இருக்கணும் அப்படின்றதுக்காக வெயிட்ட குறைப்பாங்க. இன்னும் சில டாக்டர் சொல்லியிருக்காங்க, வெயிட்ட குறைச்சா தான் நான் ஹெல்த்தியா இருப்பேனா, ஸோ அதுக்காக வெயிட்ட குறைக்க வந்திருக்கேன். ஸோ வெயிட்ட ஏன் குறைக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வெயிட்ட குறைக்கணும். ஸோ அத பத்தி தான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும், ஃபேட் லாஸ் பண்ணணும், உங்க ஹெல்த் பர்ப்பஸ்க்காக இந்த ப்ராடக்ட் தேவை அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்றோம். வெயிட் ஏன் குறைக்கணும்னு சொல்றேன் பாருங்க. நம்ம பாடி வெயிட் கால்ல இருந்தாலும் சரி, கையில இருந்தாலும் சரி, பிரச்சனையே கிடையாது. ஆனா ஸ்டொமக்ல இருந்ததுன்னா நெறைய பிரச்சனைங்க. ஏன்னா நம்ம நெஞ்சிலேருந்து வயிறு வரைக்கும் இருக்கிறது தான் ஆர்கன்ஸ். நம்ம பாடிக்குள்ள இருக்க ஆர்கன்ஸ். ஸோ அந்த ஆர்கன்ஸ் மேல ஃபேட் படியும்போது, அதாவது நம்ம ஹார்ட் பீட் பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷத்துக்கு 70 டைம் துடிக்கும். அதுவே ஃபேட் படியும்போது ஒரு நிமிஷத்துக்கு 60 டைம் தாங்க துடிக்கும். ஸோ அதனால நம்மளுடைய ஆயுள் காலம் குறையும்னு சொல்லுவாங்க. ஏதோ சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது உண்மையான ஒரு கருத்துன்னு சொல்லலாம். ஸோ நெறைய டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க. இந்த கருத்த தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்க வெயிட் லாஸ் கோல எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படின்றத சொல்றேன் பாருங்க. நீங்க டெய்லி பேசிஸ்ல கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் அதாவது குட் ஃபேட். ஸோ இந்த மாரி இருக்கிற மாரி உணவுகள் எடுத்துக்கோங்க. ஸோ கார்போஹைட்ரேட்ல 40% எடுத்துக்கணும். புரோட்டீன்ல 30% எடுத்துக்கணும். ஃபேட்ல 25%ல எடுத்துக்கணும். ஸோ எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றத சொல்றேன் பாருங்க. கார்போஹைட்ரேட்னா என்னென்ன ஃபுட்ஸ் வரும்னு சொல்றேன் பாருங்க. ரோஸ்ட், கம்பு அரிசி, தோசை பார்த்தீங்கன்னா சம்பா அரிசிய வச்சு தோசை செஞ்சு சாப்பிடலாம். ஓட்ஸ், கோதுமை ரொட்டி, கோதுமை, ராகி, கேழ்வரகு, மிளகு கட்டு, சுண்டல், கருப்பட்டி சுண்டல். ஸோ இந்த மாரி கார்போஹைட்ரேட்ல ஒரு நாளைக்கு ஒரு 40% எடுத்துக்கலாம். புரோட்டீன், கம்பு பருப்பு, துவரம் பருப்பு, சுண்டல் அதாவது சிக்பேஸ், பிளாக் சீனா, முட்டை, கோதுமை பருப்பு, ரோக்ஃபு, தக்காளி ப்ளஸ் முட்டை 2ம் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். கீரைகள் ப்ளஸ் பருப்பு குழம்பு, அதாவது பருப்பு வச்சு கீரை குழம்பு செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ குட் ஃபேட் உள்ள ஃபுட் என்னென்ன சொல்கிறேன் பாருங்கள். அவகோடா, நெய், தேன் இது 2மே கொஞ்சம் அளவாக எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய், ஆலிவ் ஆயில், முந்திரி, பாதாம், வேர்க்கடலை, நல்ல விதைகள் அதாவது சியா, பிளாக்ஸ், சன்ஃப்ளவர். ஸோ இந்த மாதிரி நல்ல விதைகள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வெயிட் லாஸை அச்சீவ் பண்ணணும்னா இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் இன்னும் ஒரு ஈஸியான டயட் சார்ட் வச்சுருக்கேன். அதாவது டெய்லி பேசிஸில் உங்களால் இந்த மெத்தடை கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ அதுக்காகவே அமேசிங்கான ஒரு டயட் சார்ட்டை வச்சுருக்கேன். ஸோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வெயிட் லாஸ் டயட் பிளான் அப்படின்னு சேட் பண்ணி அனுப்புங்க. நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அண்ட் பிடிஎஃபாக சென்ட் பண்ணுறேன். ஸோ இதில் எனி டவுட், எனி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.